பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வேதத்திலே ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதை இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கின்றேன், பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் இலகுவாய் இந்த வார்த்தையினுடைய ஆழமான வெளிப்பாடு என்ன, இந்த வேதத்திலே இருக்கின்ற ஆழமான சத்தியத்தின் வெளிப்பாடுகளை நாம் சரியாய் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் இன்னும் பழைய பிரச்சனைகள், பழைய காரியங்கள், தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் தேடாதபடிக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு, அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் பிசாசுடைய வலைகளிலே விழுந்து விடுகின்றோம். அவனுடைய வஞ்சகத்துக்குள்ளே விழுந்து விடுகிறோம். அவனுடைய குருட்டாட்டத்துக்குள்ளே விழுந்து விடுகின்றோம். பாருங்க, இந்த வசனத்துடைய இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு, அது இன்னும் அழகாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், பாருங்கள். முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பழையவற்றை குறித்து சிந்திக்காதே, பூர்வமான காரியங்களை நீ சிந்திக்காதே, அது முடிந்து விட்டது. எத்தனை காலத்துக்கு நீ பழையதையே நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாய்? நடந்த சம்பவத்தை நீ உன் இருதயத்திலே வைத்து வேகிக் கொண்டிருப்பாய், வெந்து கொண்டிருப்பாய். அவற்றை மறந்து விடு, அதை தூக்கி போட்டுவிடு. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன், அந்த காரியம் உனக்கு முன்பதாய் தோன்றி இருக்கிறது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் பரலோக தகப்பன் எனக்காக உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தையே விலைக்கிரியமாய் கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 18வது 19வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ பழையவற்றை சிந்திக்காத. ஒருவேளை உனக்கு துரோகம் யாராவது இழைத்திருக்கலாம், உனக்கு யாராவது ஏதாவது ஒரு வைராக்கியமான காரியத்தை செய்திருக்கலாம், உன்னை ஏதோ ஒரு விதத்தில் நீ செய்யாததுக்கு உன்னை குற்றம் சாட்டி இருக்கலாம், உன்னை அவமதித்திருக்கலாம், உன்னை குறித்து 4 பேரோட அவதூறு பேசியிருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நீ அவற்றையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிராதே. உன்னோட வாழ்க்கையிலே வந்த விழுக்காடுகளை குறித்து சிந்திக்காதே, உன் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை குறித்து சிந்திக்காதே, உன் வாழ்க்கையில வந்த அவமானங்களை குறித்து சிந்திக்காதே, உன் வாழ்க்கையில வந்த நிந்தைகளை குறித்து சிந்திக்காதே. அவற்றுக்கு பதிலாக அவை எல்லாவற்றையும் நீ தூக்கி ஓரம் கட்டிவிடு. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன், அந்த புதிய காரியம் உனக்கு முன்பதாய் வந்து தோன்றி இருக்கிறது, அதை நான் உருவாக்கி வேலைக்கு நீ சிந்திப்பதற்கு முன்பதாகவே, நீ நினைப்பதற்கு முன்பதாகவே, நீ எதிர்பார்ப்பதற்கு முன்பதாகவே, நீ திட்டமிடுவதற்கு முன்பதாகவே நான் அவற்றை உனக்கு முன்பதாய் வைத்துவிட்டேன். நீ ஏன் அதை கூர்ந்து கவனிக்கவில்லை? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி அதை கூர்ந்து கவனிக்கவில்லை என்று சொன்னால், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன், அந்த வஞ்சகத்தை விதைக்கின்றவன், ஆதியிலே இருந்து அவன்
பொய் சொல்லுகிறவன், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவன். அவனுடைய நோக்கமே உங்களையும் என்னையும் அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து தங்காதபடிக்கு அதை தடுக்க வேண்டும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் யாரோ ஒரு மனுஷனூடாக, யாரோ ஒருவரூடாக உனக்கு விளைவித்த காரியங்களை, உனக்கு நடந்த சம்பவங்களை, உனக்கு ஏற்பட்ட அவமானங்களை, உனக்கு ஏற்பட்ட சில வலியான சம்பவங்களை அவன் அப்பப்ப உன்னுடைய இருதயத்துக்குள்ள விதைத்துக் கொண்டிருக்கின்றான். நீ அதை சிந்தித்துக் கொண்டிருக்க இருக்க இருக்க தேவன் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு, அந்த செழிப்பு, அந்த மேன்மை, அந்த கனம், இவற்றை நீ இழந்து போய் இருக்கின்றாய். இவற்றை நீ இழந்து போய் நிற்கின்றாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் நெடுகளும் நான் வேதத்தை வாசிக்கின்ற வழியிலும் சரி, ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கின்ற வழியிலும் சரி, நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உனக்கு எவர் என்னத்தை இழைத்திருந்தாலும், உனக்கு எவர் எவ்வளவு பெரிய கெடுதலை செய்திருந்தாலும், நீ உன்னை ரட்சித்த தேவனுக்காக எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு தேவ சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்பதாய் புதிய புதிய காரியங்களை தோன்றும்படியாய் என் தெய்வம் இயேசு அதை செய்ய போதுமானவர். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் நாம் துன்பப்படுகின்றோம்? ஏன் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கின்றோம்? ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னும் நாம் ஒரு வளர்ச்சி அடையாதவர்கள் இருக்கின்றது? காரணம் என்ன? பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசின் சத்தத்துக்கே நாம் செவி கொடுக்கின்றோம். மாறாக நம்மை சிருஷ்டித்த, நம்மை உருவாக்கிய, நமக்கு ரட்சிப்பை தந்த, நமக்காக தன் இரத்தத்தை விலைக்கிரியமாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய சித்தத்துக்கு நாம் நம்மை கொடுக்காதபடியினாலே, நாம் அதற்கு அர்ப்பணிக்காதபடியினாலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மைகள், கனம் எல்லாற்றையும் இழந்து போய் ஒரு சாதாரணமானவனாய் இருக்கின்றோம். சாதாரணமானவனாய் நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே காணப்படுகின்றோம். அதற்கு காரணம், இன்னும் முந்தியவைகளை சிந்தித்துக் கொண்டு, இன்னும் அவன் அதை செய்தான், இவளை இதை செய்தான், அந்த குடும்பம் எனக்கு இதை செய்ததுன்னு சொல்லி பழைய நாட்டமான குப்பையை கிளறி 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 அந்த நாட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிமள தைலத்தின் வாசத்தை சுதந்திரித்து வாழ முடியாமல் நான் நீங்கள் ஏதோ ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மாறுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் சகலவற்றையும் உங்களுக்காக அவர் செய்ய போதுமானவர். நீங்கள் மாற வேண்டும், நான் மாற வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். May God bless you.